Hi students, today we will see about the Unit 7 Heat. Introduction. All substances in our surrounding are made up of molecules. These molecules are generally at motion and possess kinetic energy. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பருப்பொருட்கள் எல்லாமே எதால் ஆனது? மூலக்கூறால் ஆனது. மாலிகுல்ஸ்னால் அது மூலக்கூறு. இந்த மாலிகுலு ஜென்ரலாக எதில் இருக்குது? மோஷனில் இருக்குது, இயக்கத்தில் இருக்குது. அதனால் அதுக்கு என்ன கிடைக்குது? கைனட்டிக் எனர்ஜி கிடைக்குது. அட் த சேம் டைம் ஈச் மாலிகுல் எக்ஸர்ட் எ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆன் அதர் மாலிகுல் அண்ட் ஸோ தே போசஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி. அதே நேரத்தில் ஒவ்வொரு மாலிகுலும் எதை எக்ஸர்ட் பண்ணுது? ஃபோர்ஸ், விசையை கொடுக்குது. அதனால் மற்ற மாலிகுலில் என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது? அட்ராக்ஷன் ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது. அதனால் பொட்டென்ஷியல் எனர்ஜி கிடைக்குது. த சம் ஆஃப் த கைனட்டிக் அண்ட் பொட்டென்ஷியல் எனர்ஜி இஸ் கால்டு த இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த மாலிகுல்ஸ். அப்போ கிடைக்கக்கூடிய அந்த கைனட்டிக் எனர்ஜியும் பொட்டென்ஷியல் எனர்ஜியும் தான் என்னன்னு சொல்லி சொல்கிறோம்? அந்த மூலக்கூறுடைய மாலிகுலுடைய இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். திஸ் இன்டர்னல் எனர்ஜி வென் ஃப்ளோஸ் அவுட் இஸ் கால்டு ஹீட் எனர்ஜி. இந்த இன்டர்னல் எனர்ஜி ஃப்ளோ ஆகிறது என்னன்னு சொல்கிறோம்? ஹீட் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். திஸ் எனர்ஜி இஸ் more in hot substance and less in cold substances and flows from hot substance to cold substances. இந்த எனர்ஜி அதிகமாக எதில்? ஹாட்டாக இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸில், நல்லா சூடாக இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ், வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸில் என்னது அதிகமாகவும், கோல்டாக இருக்க குளிர்ந்த சப்ஸ்டன்ஸில் எப்படி இருக்குது? கம்மியாகவும் இருக்குது. லெஸ் இன் கோல்ட் சப்ஸ்டன்ஸ் அண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹாட் சப்ஸ்டன்ஸ் டு கோல்டு சப்ஸ்டன்ஸ். என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது? ஹாட் சப்ஸ்டன்ஸ்லேருந்து கோல்டு சப்ஸ்டன்ஸ்க்கு கடத்தப்படுது, ஃப்ளோ ஆகுது. இன் திஸ் லெசன் யூ வில் ஸ்டடி அபவுட் ஹவு திஸ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டேக் பிளேஸ். இந்த லெசனில் எதை பற்றி பார்க்க போகிறோம்? ஹீட்டு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, கடத்துது. ஆல்சோ யூ வில் ஸ்டடி அபவுட் த எஃபெக்ட் ஆஃப் ஹீட், ஹீட் கெப்பாசிட்டி, சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் அண்ட் லேண்டன் ஹீட். அது மட்டும் இல்லாமல் ஹீட்டுடைய எஃபெக்ட் என்ன, ஹீட்டுடைய கெப்பாசிட்டி எப்படி ஸ்டேட் சேஞ்ச் ஆகுது, அதோடைய லேண்டன் ஹீட்டே எவ்வளோ அப்படின்றதுலாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹீட். வென் ஏ சப்ஸ்டன்ஸ் இஸ் ஹீட்டட் த ஃபாலோயிங் திங்ஸ் கேன் ஹேப்பன். ஒரு சப்ஸ்டன்ஸ் ஹீட் ஆச்சு அப்படின்னாக்கா பின்னாடி இருக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் நிகழுது. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா எக்ஸ்பேன்ஷன். எக்ஸ்பேன்ஷன்னா என்ன? விரிவடைகிறது. When heat is added to a substance, the molecules gain energy and vibrate and force other molecule apart. ஹீட் ஆச்சு ஒரு சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணுறோம்? வெப்பப்படுத்துகிறோம் அப்படின்னாக்கா அதில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ், மூலக்கூறு என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது? எனர்ஜியை கெயின் பண்ணுது, எடுத்துக்குது. அதனால் வைப்ரேட் ஆகுது. பக்கத்தில் இருக்கிற மாலிகுல்ட்டி ஃபோர்ஸை கொடுக்குது. ஆஸ் எ ரிசல்ட் எக்ஸ்பேன்ஷன் டேக் பிளேஸ். இதனால் என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது? அந்த பொருள் விரிவடைகிறதுக்கு ஆரம்பிக்குது, எக்ஸ்பேன்ஷன் நடக்குது. யூ வுட் ஹாவ் சீன் சம் ஸ்பேஸ் பீயிங் லெஃப்ட் இன் railway tracks. It is because during summer time more heat causes expansion in tracks. நம்ம ரயில்வே ட்ராக்ல பார்த்தோம் அப்படின்னாக்கா என்னது கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிறது நம்மளுக்கு தெரியும். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா சம்மர் டைமில் அதிகமாக ஹீட் ஆகக்குள்ள என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது? ட்ராக் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது. எக்ஸ்பேன்ஷன் இஸ் கிரேட்டர் ஃபார் லிக்விட்ஸ் தென் சாலிட்ஸ் அண்ட் இட் இஸ் மினிமம் இன் கேஸஸ். எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா எதில் அதிகமாக இருக்குது? லிக்விடில், திரவத்தில் சாலிடை விட அதிகமாக இருக்குது. மேக்சிமமாக எதில் இன்னும் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா கேஸஸில் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சேஞ்ச் இன் ஸ்டேட். ஸ்டேட் அப்படின்னாக்கா எத்தனை ஸ்டேட் இருக்குது? 3 ஸ்டேட்ஸ் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். என்னன்னா லிக்விட் ஸ்டேட்டு, சாலிட் ஸ்டேட்டு, கேஷியஸ் ஸ்டேட். அப்போ ஸ்டேட் எப்படி சேஞ்ச் ஆகுது? வென் யூ ஹீட் ஐஸ் கியூப்ஸ் they become water and further heating changes into vapor.
ஃபர்ஸ்ட் ஐஸ் இருக்குது. அந்த ஐஸை வந்து ஐஸ் கட்டியை எடுத்து ஹீட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஐஸ் என்னவா சேஞ்ச் ஆகும், வாட்டராக கன்வெர்ட் ஆகும். திரும்பி ஃபர்தராக வாட்டரை ஹீட் பண்ணோம்னாக்கா என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது, வாட்டர் வந்து வேப்பராக வந்து கன்வெர்ட் ஆகுது. ஸோ சாலிட் பிகம்ஸ் லிக்விட். என்ன ஆகுறது ஆரம்பிக்குது, ஃபர்ஸ்ட் ஐஸ் வந்து வாட்டராக கன்வெர்ட் ஆகுறதுன்னு அது சாலிடாக இருந்தது லிக்விடாக மாறுது. நெக்ஸ்ட்டு வாட்டர் என்ன ஆகுது, வேப்பராக சேஞ்ச் ஆகுது. அப்போ லிக்விடு என்னவா மாறுது, கேஸாக மாறுது. லிக்விட் பிகம்ஸ் கேஸ் when heat is added. The reverse take place when heat is removed. இப்போ இதனுடைய ரிவர்ஸ் திரும்ப என்னது, வேப்பரு லிக்விடாகவும் லிக்விடு ஐஸாகவும் மாறுறது ரிவர்ஸில் வந்து நடக்கிறது, பின்னோக்கு வினை அப்படின்னு சொல்லுவோம். என்ன ஆகுது, நம்ம ஹீட்டை வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா வேப்பர் ஃபுல்லாகவே என்ன ஆகிடும், லிக்விடாக கன்வெர்ட் ஆகிடும். லிக்விடு திரும்ப என்னவாகும், ஐஸாக வந்து சேஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட்டு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். When heat energy is added to a substance, the kinetic energy of its particles increase and so the particles move at higher speed. ஹீட்டை ஒரு சப்ஸ்டன்ஸில் ஆட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதில் இருக்கக்கூடிய கைனெட்டிக் எனர்ஜி என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது, அதிகரிக்கிறதுக்கு ஆரம்பிக்குது. அதனால் அதில் இருக்கக்கூடிய பார்ட்டிக்கல் எல்லாமே என்னது, நல்லா வேகமாக வந்து மூவ் ஆகுது. திஸ் காஸ் ரைஸ் இன் டெம்பரேச்சர். இதனால் டெம்பரேச்சர் என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது, அதிகரிக்க ஆரம்பிக்குது. when a substance is cold, that is when heat is removed. அந்த சப்ஸ்டன்ஸை என்ன பண்ணுறோம், கூல் பண்ணுறோம் அப்படின்னா என்ன, ஹீட்டை வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். அப்போ என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது, அதில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் வந்து ஹீட்டை லாஸ் பண்ணுறதுனால டெம்பரேச்சர் என்ன ஆகுது, ஃபால் ஆகுது, டவுன் ஆகுது. when heat is removed, the molecule loses heat and its temperature falls. டெம்பரேச்சர் ஃபுல்லாகவே என்ன ஆயிடுது, டவுன் ஆயிடுது. நெக்ஸ்ட்டு கெமிக்கல் சேஞ்சஸ். சின்ஸ் ஹீட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஹீட் அப்படின்றது என்னது, ஒரு எனர்ஜியோடைய ஃபார்மு. இட் பிளேஸ் ஏ மேஜர் ரோல் இன் கெமிக்கல் சேஞ்சஸ். இது என்ன ஆகுது, மேஜராக வந்து மேஜர் ரோல் எதில் இருக்குது, கெமிக்கல் சேஞ்சஸில். இன் சம் கேசஸ் chemical reaction need to heat to begin and also heat determines the speed at which reaction occur. கொஞ்சம் கேசஸில் கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு என்ன தேவைப்படுது, ஹீட் தேவைப்படுது. பிகின் தொடங்கிறதுக்கு, தொடக்கமாக இருக்கிறதுக்கு ஹீட் வந்து தேவைப்படுது. ஹீட் இருந்தால் தான் வந்து அந்த ரியாக்ஷன் நடக்கும். அண்ட் ஆல்சோ ஹீட் டிட்டர்மைன்ஸ் த ஸ்பீட் அட் விச் ரியாக்ஷன் அக்கர். அது மட்டும் இல்லாமல் ஹீட்டு தான் எதை டிட்டர்மைன் பண்ணுது, அந்த ரியாக்ஷன் எவ்வளோ வேகமாக நடந்து முடியும் அப்படின்றதையும் வந்து டிட்டர்மைன் பண்ணுது. when we cook food, we light the wood and it catches fire and the food particles become soft because of the heat energy. நம்ம சமைக்கிறோம் அப்படின்னாக்குள்ள என்ன பண்ணுவோம், வுட்டு மரக்கட்டையை எரிக்கிறதுக்கு ஆரம்பிப்போம், லைட் பண்ணுவோம். அது மரக்கட்டை என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும், ஃபயரை வந்து கேட்ச் பண்ணி ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எப்படி இருக்கும், நம்மளுக்கு சாஃப்டாக இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஹீட் எனர்ஜியால். தீஸ் ஆர் ஆல் த கெமிக்கல் சேஞ்சஸ் டேக்கிங் பிளேஸ் டியூ டு ஹீட். அப்போ இது எல்லாமே வந்து இந்த எல்லா சேஞ்சஸும் வந்து எதனால தான் நடக்குது, ஹீட்டால் தான் நடக்குது. அப்போ இதில் என்னென்ன பார்த்தோம், எக்ஸ்பேன்ஷன் ஒன்று பார்த்தோம், சேஞ்ச் இன் ஸ்டேட்டு, சேஞ்ச் இன் டெம்பரேச்சரு, கெமிக்கல் சேஞ்சஸ். இது நாலுமே வந்து ஹீட்டால் சேஞ்ச் ஆகக்கூடியது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட். ஹீட்டு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஆக்டிவிட்டி 1, டேக் ஏ கிளாஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் புட் சம் ஐஸ் கியூப்ஸ் இன்டு இட். அப்சர்வ் இட் ஃபார் சம் டைம். வாட் ஹேப்பன்ஸ். என்ன பண்ண சொல்கிறாங்க, ஒரு கிளாஸ் வாட்டர் எடுத்துன்னு அதில் ஐஸ் கியூப்ஸை போட சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்க சொல்கிறாங்க. த ஐஸ் கியூப்ஸ் மெல்ட் அண்ட் டிஸப்பியர். வை டிட் இட் ஹேப்பன். ஐஸ் கியூப் என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது, மெல்ட் ஆகி டிஸப்பியர் ஆகுது. எதனால் இது நடக்குது, எதனால் ஹீட் என்ன ஆகுது, அப்சர்வ் ஆகுது. இட் இஸ் பிகாஸ் ஹீட் எனர்ஜி இன் த வாட்டர் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு த ஐஸ். என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது, வாட்டரில் இருக்கக்கூடிய ஹீட் எனர்ஜி எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ஐஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதனால் அது என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது, உருகிறதுக்கு ஆரம்பிக்குது. ஹீட் டஸ் நாட் ஸ்டே வேர் வி புட் இட். ஹீட் என்ன பண்ணுறது இல்லை, ஒரே இடத்துல இருக்கிறது கிடையாது. ஹாட் திங்ஸ் கெட் கோல்டர் அண்ட் கோல்ட் திங்ஸ் கெட் ஹாட்டர்.
ஹாட்டாக இருக்கிற திங்ஸ் என்ன ஆகுது, கோல்டர் ஆயிடுது. கோல்டராக இருக்கக்கூடிய திங்ஸ் என்ன ஆகுது, ஹாட் ஆயிடுது. ஹீட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் டில் தேர் டெம்பரேச்சர் பிகம் ஈக்குவல். ஹீட் என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அதோடைய டெம்பரேச்சர் வந்து ஈக்குவலாக ஆகிற வரைக்கும் heat transfer ஆகுது. Heat transfer take place when heat energy flows from an object with higher temperature to an object with lower temperature. அப்போ ஹீட்டு எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது, எப்படி வந்து ஃப்ளோ ஆகுது, எப்படி கடத்தப்படுது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, அதிகமாக டெம்பரேச்சர் இருக்கக்கூடியதுலேருந்து கம்மியான டெம்பரேச்சர் இருக்கக்கூடியது, லோவர் டெம்பரேச்சர் இருக்கக்கூடியதுக்கு வந்து என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது, ஹீட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. Do you know, when a dog keeps out its tongue and breathes hard, the moisture on the tongue turns into water and it evaporates. Since heat is need to turn a liquid into a gas, heat is removed from dog's tongue. This helps to cool the body of the dog. நம்ம டாக் இருக்குதுல்ல, நாய் என்ன பண்ணோம், எப்போ பார்த்தாலும் நாக்கு தொங்க போட்டுட்ருக்கோம். எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா, அதுக்கு சுவாசிக்கிறதுக்கு எப்படி இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மாய்ஸ்டர் டங்காக இருந்தது அப்படின்னாக்கா அதில் இருக்கக்கூடிய வாட்டரு என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது, எவாப்ரேட் ஆகுது. ஹீட் எனர்ஜி லிக்விடாக டேர்ன் ஆகுது. அதுக்கப்புறம் அது என்ன ஆயிடுது, கேஸாக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுது. அதனால் என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது, ஹீட்டு வந்து அது டாக் கிட்ட இருக்கக்கூடிய ஹீட் வந்து அதோடைய டங் மூலியமா வந்து ரிமூவ் ஆயிடுது. இதனால டாகுடைய பாடி வந்து கூல் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஹீட் டிரான்ஸ்ஃபர் டேக் பிளேஸ் இன் 3 ways. ஹீட் வந்து எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது, ஒன்று கண்டக்ஷன், another one convection, next radiation. Okay, thank you students. We will see the next topic in the next class.